யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள சுற்றுலா பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க காங்கேசன்துறை கடற்கரை, கசுரினா கடற்கரை, நெடுந்தீவு பகுதிகளுக்கு சென்றிருந்தார். குறித்த பகுதிகளில் கடற்கரையினை பார்வையிட்டதுடன் அங்கு முன்னெடுக்கப்படவுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் ஆராய்ந்தார். பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண சுற்றுலா அதிகார சபையின் தலைவர் உள்ளிட்டோர் இதன்போது பிரசன்னமாக இருந்தனர். சுற்றுலாத்துறை அமைச்சின் நிதியிலிருந்து இந்த பகுதியை கடற்கரை பூங்காவாகவும் சிறு பூங்காகவும் மேம்படுத்துவதற்கும் படகு வசதியை ஏற்படுத்துவதற்கும் இந்த ஆண்டு 400 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளோம். இது நாட்டின் அழகான கடற்கரையில் ஒன்றாகும். நாடு முழுவதும் இருந்தும் சுற்றுலா பயணிகள் எனவே செயற்பாடுகளை குறிப்பாக படகு சேவை மற்றும் இறங்குமதி ஆகியவற்றை மேம்படுத்துவதோடு உயிர் பாதுகாப்பு அங்கிலென அனைத்தையும் உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். மேலும் வடமாகாண சுற்றுலா மேம்பாட்டு பணியகமும் பிரதேச செயலாளரும் இந்த திட்டத்தை ஒருங்கிணைத்து வருகின்றனர். எதிர்வரும் ஒரு மாதத்திற்குள் செயற்பாடுகளை ஆரம்பிக்க முடியும் என நம்புவதுடன் இந்த ஆண்டிற்குள் இந்த திட்டத்தை நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளோம். கசூர்னா பீச், அதே மாதிரி டெல்ஃப் டெவலப் பண்ணியிருக்கிறோம், கேகேஎஸ் பீச் டெவலப் பண்ணியிருக்கிறோம், அதே மாதிரி சாட்டி பீச், அதே போன்று பருத்தித்துறை முனை, அதே போன்று தென்மராட்சியிலும் பல்வேறு இடங்களை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். இது கூடாக யாழ்ப்பாணத்துக்கு வடமாகாணத்துக்கு அதிக அளவிலான சுற்றுலா பிரியாணிகளை கொண்டு வருவது, அதுக்கான சுற்றுலா கட்டுமானங்களை உருவாக்குவது எங்களுக்கு தெரியும். இந்த ஜாழ் குடாநாட்டினுடைய சுற்றுலாத்துறையை வேர்ல்ட் கிளாஸ் டெஸ்டினேஷனாக மாற்றுவதற்குரிய எல்லா வசதியையும் நாங்கள் செய்ய இருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் அவர்கள் 1.5 நாள் தான் மேக்சிமம் இருக்கிறார்கள். இதை நாங்கள் ஒரு 3 நாள் அல்லது 4 நாள் தங்கக்கூடிய ஒரு லாங் ஸ்டேயாக மாற்றுவதற்குரிய டெஸ்டினேஷனுக்குரிய எல்லா விதமான வேலை திட்டங்களையும் மிக துரித கதியில் நாங்கள் நிறைவேற்ற எண்ணியிருக்கிறோம். 2027 அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வரப் போகின்றோம்.